ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று நேரம் கரங்களை உயர்த்தி தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காய் ஒரு விசை தேவனை நன்றி செலுத்துவோமா? நாம் நன்றியால் பாடிடுவோம் என்று சொல்லி பாடினோம். உண்மையாகவே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபையின் கரத்தினால் எங்களை தாங்கினீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபை அளவற்றது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:6 விதமாய் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை தொடர்கிறது. ஹல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் இந்த இடத்துல இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, நாம் செய்ய நினைக்கிற காரியத்தினால் அல்ல. இந்த நாளில தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருடைய கிருபையை நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய கிருபையினால இந்த நாட்கள்ல நாம் நிலை நிற்கிறோம். இந்த வேளையில் இந்த பாடலை அதை உணர்த்தும் பாடலாக நாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை இந்த நாளில
பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறது. ஆமென். நம்முடைய கட்டுகளை கட்டவிழ்க்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் அநேக காரியங்களை இந்த இடத்துல பாடினோம். அவர் பேர் சொல்லி அழைத்தது அவருடைய கிருபை, நம்மை நீதிமானாக மாற்றினது அவருக்கு கிருபை, வல்லமையை அளிப்பது தேவனுடைய கிருபை, நம்மை பலப்படுத்துவது தேவனுடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எல்லாவற்றா ஒன்றும் இல்லைங்க. இந்த நாளிலும் நீங்களும் நாளும் இந்த இடத்துல இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காட்டிலும் நல்ல படித்தவர்கள், நல்ல செல்வாக்குள்ளவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நாளை தந்திருப்பார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காக நான் ஜெபிக்கிற வேளையில தேவன் தந்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா விரும்புகிறேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே பா, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில இந்த காரியத்தை சொல்கிறார். ஒருவேளை எனக்கிட்ட பலன் இல்ல, நான் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல என்று சொல்லி யோசித்து அல்லது கலங்கி இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா, தேவ ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு நான் தந்திருக்கிற இந்த பலத்தோட போ. இதே காரியத்தை ஆண்டவர் யோசுவாவிட்ட சொன்னாரு. அவர் சொன்னார், உனக்கு நான் கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நாம் போகிற செய்கிற எல்லா வேலையிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அனுப்புகிறது தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தவர்களா இந்த பாடலை நாம் தேவ சமூகத்தில் பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி.